அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உத்தர நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்தர நட்சத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் உத்தர நட்சத்திரக்காருடைய எந்த தீர்த்தத்தில் குளித்தா அவங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்குங்கிறது தான் இந்த பதிவு. இந்த உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவர் பிறக்கும்போதே சூரியன் திசையில் தான் பிறப்பார். அப்படின்னா பாருங்கள், அவருக்கு தான் அந்த சூரியன் திசையோட பவர் ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் வந்து கொடுத்தது. அப்போ இந்த சூரியன் திசை சாதாரண திசையா? முதல் திசையே சூரியன் திசை தான். இந்த சூரியன் திசையை ஒரு மனிதருக்கு 6 வருஷம்தான் ஒரு மொத்தமாகவே திசையோட வருஷம். இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பிறந்திருப்பார். அப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் சூரியன் திசைனா ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு 3 வருஷம் இருப்பு இருக்குதுன்னு பொதுவாக வச்சுக்கலாம். அப்போ 6 வருஷம்னா அவருக்கு சந்திர திசை 10 வருஷம், 10 ஒரு 3 13. அப்போ 13 ஒரு செவ்வாய் ஒரு 7 20, ராகு ஒரு 18 38, குரு ஒரு 14, அப்போ 54. இப்போ சனி மகாதிசை வரும்போது அவருக்கு 65 70 வயசு பக்கமாக போயிடுவார். அப்போ சனி மகாதிசை தான் அவர் வாழ்க்கையில் ஒரு எல்லாம் வாழ்ந்து முடித்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய காலம். அதுக்கப்புறம் அவர் உடம்பு தான் பார்த்துக்கணும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சொன்னே சூரிய நமஸ்காரம் செய்யணும். இந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே அவங்களுக்கு எல்லா தோஷம் நிவர்த்தியாகும். ஏன்? உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியே சூரியன் தான். அப்போ சூரியன் தான் அவருக்கு கடவுளை. அப்போ அந்த கடவுளை வணங்காமல் வேறு எந்த கடவுளை வணங்குறது? அப்போ சூரியன் திசை அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திசை. அப்போ நம்ம இதெல்லாம் செய்து வச்சுக்கணும் அல்லவா? காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். எப்போவுமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதே போல் இரவில் சந்திர நமஸ்காரம் செய்யணும். இது வரைக்கும் சூரிய நமஸ்காரம் மட்டுமே நம்ம செய்கிறோம். சந்திர நமஸ்காரம் இது வரைக்கும் நம்ம செய்திருக்கிறோமா? ஆனால் சந்திரன் தான் தாய். அப்போ நான் தாயை வந்து இரவில் கும்பிட்டா நம்மளுக்கு பவர் இல்லையா? அப்போது காலையில் எழுந்திரிச்சு பூமாதேவியை தொட்டு கும்பிடணும். பாருங்கள், இதெல்லாம் நம்மளோட சீர் சடங்கு இருக்குது. இந்த சீரெல்லாம் எப்படி செய்யணும்? காலை கடந்தாது. காலையில் எந்திரிச்சாலே கடவுள் வந்து நம்ம எந்திரிக்காதுக்கு முன்னாடி சூரியன் எந்திரிச்சிட்றாரு. இரவில் நீங்கள் தூங்கலினாலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க நிலா வந்துடுறாரு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இயற்கையே நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இயற்கை நம்மளோட வாழ்கிறதுனால தான் அது வழியில் நீங்கள் ஓரளவுக்காவது போகிறதுனால நம்ம தப்பிக்கிறோம். இது செயற்கையாக ஏதாவது உருவாக்க முடியுமா? ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் கூட நம்மளால் தயார் பண்ண முடியாது. அப்படின்னா பார்த்துக்கங்க, எங்கேருந்து எடுத்தாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கப்பட்டதே. 1/2 டம்ளர் தண்ணியும் கூட யாரும் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம பேசுகிற அந்த அறிவு, கல்வி, ஞானம், வித்தை அத்தனையுமே உங்களோடந்து கற்றுக்கிட்டதான் நீங்கள் தெரியும். இதெல்லாமே முன்னோருடைய ஜீன்லேருந்து வர்றது தான். இந்த உலகத்தில் எல்லாமே இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 7 பிறவி எடுத்து வரணும். அந்த 7 பிறவி எடுத்து வந்தால் தான் 10% இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்போ 120 வருஷத்துக்குள்ளே 20 வருஷத்துக்குள்ளே இளமை, 20லேருந்து 40 வரைக்கும் நம்மளுடைய மெச்சூரிட்டி, 40லேருந்து 60க்குள்ளே நம்மளோட ரிட்டையர்டு, 60க்கு மேலே நம்ம உடம்பு நம்ம சொன்னபடியே கேட்காது. அப்படி இருக்கும் காலகட்டங்கள் இந்த உலக ஆராய்ச்சிக்குள்ளே எப்படி போக முடியும்? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன் எவ்வளவு அறிவோடு வாழ்ந்தாங்களோ அந்த அறிவு தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதையும் தாண்டி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் அது அடுத்த பிறவிக்கு போயிடும். அப்போ நம்ம இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். அப்படின்னா இயற்கை சீற்றத்தோடு வாழணும். அப்படின்னா பார்த்துங்க, உத்திர நட்சத்திரம் என்றைக்கு உத்தரவாதம் கொடுக்காது, கொடுத்தா காப்பாற்றிடும். அவங்க பாருங்கள், எப்போவுமே சூரியன்னா அந்த கம்பீரமாக இருப்பாங்க. நடை, உடை, பாவனை எல்லாமே நல்லாயிருக்கும். பொய் பேசினா பிடிக்காது. அவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன். அவர் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நேர்மையாக சம்பாதிக்கணும், உண்மையாக உழைக்கணும், யாருக்கிட்டே கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கௌரவத்திலேயே பிறப்பெடுத்து ஜனனத்திலேருந்து ஆயுள் காலம் வரைக்கும் அவர் அப்படியே இருப்பார். ஆனால் இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் தினந்தோறும் குளித்தாருன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால்
மனோரஞ்சிதம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனோரஞ்சித பூ. இந்த மனோரஞ்சிதம்னா அந்த மனமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தித்திக்கிற மாதிரி ஒரு மனம். இது உத்தர நட்சத்திரத்துக்கு அந்த மனோரஞ்சிதம் வந்து அந்த பூவுக்கும் இந்த உத்தரத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த மனோரஞ்சித பூவை இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி கொஞ்சம் திருநூறு, சந்தனம் மாதிரி ஜவ்வாது, பன்னீர், அத்தர் இப்படி வாசனை திரவியங்கள்லாம் ஒரு 4-5 பொருள் போட்டு அது இரவு ஊற வச்சு அதிகாலையில் எப்பவும் போல் நீங்கள் குளிப்பீங்க. சாதாரணமாக குளிக்கிறத குளிச்சுக்கோங்க. குளித்து முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் இந்த தலையில் ஊற்றும் போது இந்த மனோரஞ்சன தீர்த்தத்தை ஒரு குடத்தில் ரெடி பண்ணி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஊற்றுங்க, இல்லை காலையில் ஊற்றுங்க, தினந்தோறும் ஊற்றுங்க, அமாவாசை பௌர்ணமியில் ஊற்றுங்க. ஆக மொத்தத்தில் இதை வந்து தலைவலியாக நம்ம கடைசியாக அந்த தீர்த்தை ஊற்றிட்டாலே அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம குளிச்சுக்கணும். அந்த நறுமண வாசம் நம்ம உடம்பில் அப்படியே இருக்குது. அப்போது அந்த நறுமணமாக வாழும்போது நமக்குள்ளே எல்லாமே பாசிட்டிவாக பேசுவோம். எதுவாக இருந்தாலும் முடிச்சிடலாம், எதுவாக இருந்தாலும் சந்திச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இருந்து ஒரு கெட்ட சக்தி ஒன்று இருக்குது. அந்த கெட்ட சக்தி நம்மளை விட்டு போயிடணும். அதுக்கு நல்ல விதமான ஒரு சக்தியை உடம்புக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த கெட்டதெல்லாம் வெளியேறுச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு கோயிலில் போகிறீங்க, சாமிகிட்ட இருக்கிற தீர்த்தத்தை வாங்கி சாமி பூசாரி கொடுக்குறாரு. அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுக்குறீங்க, இந்த உடம்புல பிளட்டில் போய் கலந்து அந்த புண்ணிய தீர்த்த உடம்புல போய் ஏதோ ஒரு நோயை குணப்படுத்துதுங்கிறோம். அப்போ இந்த மேலே உடம்பு நம்மளை எல்லாமே லாக் பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய உடம்புக்கு நம்ம தினந்தோறும் என்ன வந்து புத்துணர்ச்சிக்கு என்ன நம்ம செய்கிறோம்? டெய்லி பச்சை தண்ணியில் குளிக்கிறோம், இல்லை சுடு தண்ணியில் குளிப்போம். அது வெறும் தண்ணி தானே. ஏன் நம்ம அது புனித தீர்த்தமாக மாற்றக்கூடாது? கடவுள் படைச்சது தான் மலர்கள் எல்லாம், எல்லாமே கடவுளுக்கே சமர்ப்பணம். அப்பேற்பட்ட கடவுளுக்கு படைத்த பொருளை அதில் நாம் கொஞ்சம் எடுத்து நம்மளுடைய தலைவலியாக ஊற்றும் போது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மமும் நீங்குது, நம்ம உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்குது, காலையில் முகம் பொலிவாக இருக்கும், பார்க்குறக்கு முகமும் அழகாக இருக்கும், வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும், நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல யோசனைகள் வரும். இது எல்லாமே ஒரு மலர்கள் எப்படி வந்து அது வந்து விரிஞ்சு அழகாக இருக்குதோ அதுபோல் நம்மளுடைய முகம் விரிஞ்சு அழகாக இருக்குமா. அப்போ இந்த மனோரஞ்சித பூவை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அது. அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இது எல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும் வாழ்க்கையில். அப்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆதிகால பரிகாரங்கள். பாருங்களேன் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மக்களுக்கு எந்தெந்த பூவை கொண்டு வந்து எந்தெந்த நட்சத்திரத்தோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம இதை உலகத்துக்கு கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தில் தலைமுறையாக அதை குளிப்பாங்க. இது நல்ல விஷயந்தானே. நாம் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே நம்ம புனிதமான கடவுள் படைத்த பூக்களை போட்டு குளித்தா உண்மையாலுமே அந்த பூவுக்கு கூடிய எல்லா சக்தியும் அந்த தண்ணிக்கு வந்துடும், அந்த தண்ணி நம்ம உடம்புக்கு வந்துடும். இப்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காலையில் எந்திரிச்சாலே நான் ஒரு மலர்கள் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு நல்லதாக நடக்குங்க நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும். இதை செய்யுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். A4 சைஸ் மிகப்பெரிய புத்தகம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1736 பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கேன். அதை எழுதி அது உலகத்துக்கு தினந்தோறும் அந்த புத்தகம் வந்து எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேருது. இது கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கைக்கு வந்து சேரும். 2 நாளில் கைக்கு வந்துடும். அப்போது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். அந்த ஜாதகம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சென்னையில் வடபழனி முருகன் கோவில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.